ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ இது காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பையன் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், தேங்காய் ஒரு தேங்காய் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு முருங்கைக்காய். ஐயோ எல்லாம் கொட்டுது, தட்டி விட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு முருங்கைக்காய். அடி தான் அந்த முருங்கைக்காட்டு எல்லாத்தையும். ஒரு முருங்கைக்காய். பால் பாக்கெட் பாருங்க, 30 ரூபாப்பா ஒரு பால் பாக்கெட்டு. 30 ரூபா. இல்லை ரேட்டு போடலை, 30 ரூபா ஒரு பாக்கெட். இது ஒரு 30 ரூபாயா? அப்புறம் பாருங்க, இது வாங்கினேன் மேகி. ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்தேன், அதனால் எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. இருந்துச்சுன்னு என்ன சமையல் பண்ணன்ட்டு ஒரே மண்டை குழப்பம். அதனால் இது ஒரு மேகி ஒன்று வாங்கினேன். பூசணிக்காய் பாருங்கள், பூசணிக்காய். அப்புறம் கேரட், பிஸ்கட்டு. இது 10 ரூபா, 27 வரை இருக்குது எக்ஸ்பிரி டேட்டு. துட்டு இதில் போட்டிருக்கு 30 ரூபா போட்டிருக்குப்பா. 30 ரூபா, சாரி 30 ரூபா போட்டிருப்பாங்க. கை வச்சுருக்கேன்னா 30 ரூபா. ஒரு பிஸ்கட்டு 30 ரூபா. இது பாருங்கள், இது 42 ரூபா, 50 ரூபா. இது மில்க் மிஸ்டே, அதாவது தயிர். இதெல்லாம் இந்த இதில் பில்லில் போட்டிருப்பாங்க, சரியா? இது வெள்ளரிக்காய் அப்படிங்க வேண்டிதான். குடமிளகா கூடையில் போட்டுட்டு மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னுட்டு. கேரட் வாங்கியிருக்கேன், கேரட்டு போட்டாச்சு. அப்புறம் இது ஒரு நூடுல்ஸுப்பா. ஏதோ முட்டை சிக்கன்லாம் போட்டிருக்காங்க, சிக்கன் நியூடுல்ஸ்னு போட்டிருக்காங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கார் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டார். அதனால் இது எனக்கு அது அந்த முன்னாடி ஒரு காமிச்சேன்னா அது எங்கள் வீட்டுக்காருக்கு. அப்புறம் வாழைப்பழம் வாங்கினேன். வாழைப்பழம் ஒரு 6 சீப் இருக்கும் வாழைப்பழம். இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்னுட்டு பில்லில் காமிக்கிறேன் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ட்டு. அப்புறம் தக்காளி, பிஸ்கட். இது 10 ரூபா பிஸ்கட்டுப்பா. இந்த மில்கி மிஸ்ட் 10 ரூபா பிஸ்கட்டு. அப்புறம் இன்னொரு பிஸ்கட் இருக்கும், இந்த ஒரு பிஸ்கட்டு. இதுவும் 10 ரூபா தான். 3 பிஸ்கட் வாங்கினேன். ஏதாவது வீட்டுக்கு வந்தால் ஏதாவது கேட்பாரா, அதனால் வாங்கி வச்சுருப்பேன். ஒரு சில நேரம் அவர் சாப்பிடுவார், ஆனால் முக்கால்வாசி நேரம் நான் தின்றுவேன். வாய் கேட்காது, அவருக்குன்னு தான் வாங்குவேன். ஆனால் அவர் இல்லாத நேரம் ஏதாவது இருக்காமா அப்படிம்பார். இருக்க நேரம் சாப்பிட மாட்டார். நான் வாங்கி வச்சுருப்பேன், ஒரு அளவு தான். ரொம்ப வாய் கேட்கலன்னா சாப்பிட்ருவேன். அப்புறம் பல்லாரி கொஞ்சோண்டு வாங்கினேன். நல்லா இல்லை பல்லாரி, அதனால் ஒரு 2-3 பல்லாரி மட்டும் வாங்கினேன். நல்லா இல்லைங்கும்போது பார்த்து வாங்கினேன் எது நல்லா இருக்குன்ட்டு. கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ரெகுலர் கடை அதுதான். வெண்டைக்காய் சாம்பார் வச்சுக்கலாம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம். ஏன்னா பச்சை காய்கறிகளாக இருக்குல்ல நம்ம வீட்டில், பச்சை காய்கறிகள். அம்மா வெண்டைக்காய், அப்புறம் கோவக்காய். அம்மா கோவக்காய், அவரைக்காய், பீன்ஸ் வாங்கலை, சீனி அவரைக்காய் வாங்கினேன். சீனி அவரைக்காய், அவரைக்காய். அப்புறம் மிளகா வாங்கியிருக்கேன். பார்த்திங்களா மிளகா? இது பெங்களூர் மிளகா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது 2 இது போட்டாலும் நல்லா சுள்ளுன்னு உரைக்கும்.
நம்ம ஊர் மிளகா மாதிரி கிடையாது. நம்ம ஊர் மிளகா ஒரு 4 மிளகா போட்டால் தான் நல்லா சுள்ளுன்னு வரைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பெங்களூர் மிளகா, 2 மிளகா தான் போட்டோன்னு வச்சுக்கோங்க, சும்மா சிவ்வுன்னு இழுக்கும், மண்டைக்கு இழுக்கும், அப்படி உரைக்கும். சரிங்களா? கோவக்காய் இதெல்லாம் வாங்கிட்டோமா. அடுத்து இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க. மல்லி, கருவேப்பிலைலாம் நம்ம வீட்டில் வந்து சும்மா, அதாவது நம்ம ஊரில் வந்து சும்மா கிடைக்கும். ஆமாம் தானே? கொஞ்சோண்டு காய்கறி வாங்கினோம்னா, கொஞ்சம் ஒரு 500 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டோம் அப்படின்ட்டுனா சும்மா கிடைக்கும். அதே மாதிரி கிராமத்து சைடு வந்து கொஞ்சமாக வாங்கினாலும் 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் கொஞ்சோண்டு கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. அப்படி தானே? இங்கே வந்து நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த இது 5 ரூபா, அது 5 ரூபா, பார்த்துக்கோங்க. சும்மா நம்ம வந்து வெளியூர் வந்ததுக்கப்புறம் தான் காசோட அருமை தெரியுது. ஊரில் இருக்கும்போதெல்லாம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒதுக்கணும். இப்போது நம்ம காசு போட்டு வாங்கியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு இதனால அந்த ஒதுக்குன சாப்பாடை கூட அதை ஒதுக்குன இதை கூட இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு இதில் இருக்கோம், பார்த்துக்கோங்க. சரிங்க, இப்போ வந்து இதில் எவ்வளோ இருக்குன்ட்டு நான் காமிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 542 ரூபா இன்றைக்கி இந்த மார்க்கெட்டு செலவு மட்டுமே. மேகி, மில்கி பிஸ்கட்டு, டொமஸ்டிக், அது என்னன்னு தெரியலையே, எனக்கே மறந்து போச்சு. டொமஸ்டிக்னால் எதுன்னு நினைக்கிறேன், வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் பிசிஎஸ்ன்னு ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன், அது என்னன்னு தெரில. கோகோனட்டு, தேங்காய், பிஸ்கட்டு, மேகி, சின்ன மேகி, பெரிய மேகி, அப்புறம் குக்கும்பரு, அப்புறம் பம்கினு, கேப்சிகம், கேரட்டு, லேடிஸ் ஃபிங்கரு, அப்புறம் ஆனியனு, ஏலக்கினா என்ன வாங்கியிருக்கேன் இதில், ஏலக்கினா இதில் ஏதோ ஒன்று தான், நமக்கு அது வந்து தெரியலப்பா என்ன. அதுக்கப்புறம் பென்ஸு கல்ச்சர்னு போட்டு அது வேறு பேர், ஏதோ ஒரு பேர் போட்டிருக்காங்க. அப்புறம் டொமேட்டோ, இன்னொன்று ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. சில்லி, கொரியண்டர்னால் மல்லி, கோப்சி நாட்டுனா கருவேப்பிலைன்னு நினைக்கிறேன். கொரியண்டர்னால் மல்லி 10 ரூபா. இது ஏதோ 25 ரூபா போட்டிருக்காங்க, என்னதுன்னு தெரியலை நமக்கு பேர். ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரியும், ஒரு சில பேர் நமக்கு தெரியாது. 542 ரூபா, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மட்டும் இவ்வளோ செலவாயிடுச்சு. பால் எல்லாமே வாங்கியிருக்கோம், இவ்வளோ செலவாயிடுச்சு, பார்த்துக்கோங்க. ஆனியன், ஏலக்கி என்னன்னு எனக்கு தெரில. ஓகே உறவுகளே, நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கருவேப்பிலெல்லாம் நம்ம துட்டு கொடுத்து வாங்க மாட்டோம், அப்படி தானே? இங்கெல்லாம் எல்லாமே துட்டு தான்ப்பா. நான்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். இந்த பெங்களூர் வந்ததுக்கப்புறம் நிறையா தெரிஞ்சுக்கவும் செஞ்சுட்டேன். எப்படி பொழைக்கணும், எப்படி ஒரு டீ கடை வச்சு கூட நம்மளால் பொழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது. முன்னாடிலாம் எனக்கு அங்கே எங்கள் ஊரில் இருக்கும்போது எப்படி பொழைக்கணும்னு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா கற்றுக்கிட்டேன். பொழைக்கிறதுல மட்டும் இல்லை, இந்த செலவுகள் பற்றியுமே. நிறையா பேர் பெங்களூரில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னம்மா நீங்கள் அங்கே நல்லா வசதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் கிடையாதுங்க. இங்கே வந்தீங்கன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும், தண்ணி பில்லு கட்டணும், கரண்டு பில்லு கட்டணும், தனியாக நம்ம வீட்டு செலவு தனியாக, அப்புறம் நம்ம உடம்பு செலவு நமக்கு தனியாக, வீட்டுக்காருக்கு தனியாக உடம்பு சரியில்லை அப்படின்னா, காய்ச்சலோ ஏதோ வந்துச்சுன்னா அது தனியாக, அப்புறம் நம்ம வீட்லேயும் உள்ளவங்களையும் பார்க்கணும் இல்லையா, அப்பா அம்மா அவங்களுக்கு தனியாக, எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி தான் இந்த பெங்களூரில் வாழ்கிறோம். ஆனால் ஈஸியாக சொல்லிடுவாங்க, நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்ட்டு. நம்ம பெங்களூர்லேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி பாசம் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. நான் வந்து அதில் ரொம்ப வந்து இது பண்ணிட்டேன், அப்செட் ஆகிட்டு, எனக்கெலாம் பாசம் தெரியலை அப்படின்ட்டு. இங்கே யாருமே பேச மாட்டாங்க. இன்னொன்று ஒரு 2 ஏரியாவில் நான் இருந்தேன், பேசினாங்க, கன்னடக்காரங்க பேசினாங்க. 2 ஏரியாலையுமே கன்னடக்காரங்களும் பேசினாங்க. 2வது ஒரு வீட்டுக்கு போனப்போ வந்து
நமக்கு வந்து தமிழ்காரங்க கிடையாது. ஒரு வீட்டில் இருந்ததில் தமிழ்காரங்க இருந்தாங்க, பேசுவாங்க. அது மாதிரி கன்னடக்காரங்க பக்கத்தில் 2 பேர் இருப்பாங்க. ஒரு அக்கா நல்லா பேசும். அந்த அக்கா இன்னையும் வரைக்கும் நமக்கு ஃபோன் போட்டு பேசுவாங்க. அதனால் பேசுகிறதுக்கு ஆள் இருந்தால் நம்ம கற்றுக்கலாம் இல்லையா? பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நமக்கு எப்படி கற்றுக்க முடியும்? எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எதையாவது நான் சொன்னோம்னா அப்படிம்பாரு. சரி கற்றுக்கிட ஆர்வமாக இருக்கா, அவளுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். ஓகே உறவுகளே, இந்த குட்டி விழாக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டு பர்ச்சேஸு இவ்வளோ தான். 600 கிட்ட 550 ரூபா கிட்ட வந்துருச்சு. 550 ரூபாய்க்கு 8 ரூபா தான் கம்மி. நம்ம ஊர்லலாம் எவ்வளோ காய்கறி எப்படின்ட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், தக்காளி, அப்புறம் கேரட்டு, அப்புறம் இந்த இது குடமிளகா, அப்புறம் பல்லாரி, உருளைக்கிழங்கு வந்து நம்ம முன்னாடி வாங்கினது, தேங்காய் வந்து இன்னொன்று வந்து முன்னாடி வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னது பீன்ஸ், சீனி அவரைக்காய், வெண்டைக்காய், கோவக்காய், பச்சை மிளகாய், அவரைக்காய், இதை பார்த்துக்கோங்க. எல்லாமே பச்சை காய்கறிகள் தான் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும். அப்புறம் கொரியண்டர் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே உறவுகளே, இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.